நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. இறைவாழ்த்து. أعوذ بالله من الشيطان الرجيم
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم. தமிழ்த்தாய் வாழ்த்து. அண்மையில் நடைபெற்ற சதகத்துல்லா அப்பா கல்லூரி தேர்வாணையரால் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் பட்டம் மற்றும் பட்டயங்கள் பெற தகுதியான மாணவ மாணவியருக்கான பட்டம் பெறும் விழாவை தொடங்கி வைக்கிறேன். அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போற்றி வரவேற்புரையை தொடங்குகிறேன். எல்லா புகழும் வல்லான் இறைவனுக்கே. சமத்துவத்திற்கான தலைவாசலாக திகழ்வது கல்வி. வாழ்வின் மேம்பாட்டிற்காக இறைவன் வழங்கிய அருட்கொடை கல்வி. ஞானத்தின் திறவுகோல் கல்வி. அத்தகைய உயரிய கல்வியை வரமாக பெற்று இன்று பட்டம் பெற வந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கல்வி கனியை உணர்ந்து நாளும் புதியனவற்றை கற்று அதன் சுவையை மற்றவர்களுக்கு உணர்த்தும் நம் கல்லூரி ஆட்சிக்குழுவின் கண்ணியத்திற்குரிய தலைவர் அல்ஹாஜ் PSA பொல்லாக் லப்பை அவர்களே, நாளும் நற்கல்வியால் தன்னை நிரப்பி நன்னூல்களால் தன் சிந்தனையிலும் விந்தையாக்கி உலகெல்லாம் வளம் பெறும் நம் கண்ணியத்திற்குரிய தாளாளர் அல்ஹாஜ் தாயிசே ஃபதுஹுர் ரப்பானி சாஹிப் அவர்களே, புதிய போக்கோடும் புதிய நோக்கோடும் கல்வி பணி ஆற்றி வரும் கண்ணியத்திற்குரிய ஆட்சிக்குழு பொருளாளர் அல்ஹாஜ் HM ஷேக் அப்துல் காதர் அவர்களே, நம் ஆட்சிக்குழுவின் மாட்சிமை தாங்கிய உறுப்பினர்கள் அல்ஹாஜ் KA மீரான் முஹைதீன் அவர்களே, அல்ஹாஜ் வாவு S சையத் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே,
பொறியாளர் எல்கேஎம்ஏ முகமது நவாப் ஹுசைன் சாஹிப் அவர்களே, அல்ஹாஜ் எம்கேஎம் முகமது நாசர் சாஹிப் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். பெருமைக்குரிய நம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாண்பமை துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் கண்ணியத்திற்குரிய கி பாஸ்கர் அவர்கள் படிக இயற்பியல் துறையில் உலகறிந்த ஆய்வறிஞர், நூற்றுக்கணக்கான ஆய்வாளர்களை உருவாக்கியவர். பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற உயரிய எண்ணம் உடையவர். நம் பல்கலைக்கழகத்தை உலகத்தரம் மிக்கதாய் மாற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இன்று நடைபெறும் பட்டம் பெறும் விழாவில் நம் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பேருரையாற்ற வருகை புரிந்துள்ளார்கள். மாண்பமை துணைவேந்தர் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன். கல்வியின் வேர்கள் ஆழமானவை, அது தரும் கனியோ இனிமையானது. வெள்ளத்தால் அழியாது, வெண்தழலால் வேகாது, அல்லத்தான் குறையாது கல்வி செல்லும். அந்த செல்வத்தை நிறைவாய் தந்து இன்று விழா மேடையில் தன்னிடம் படித்த மாணவர்கள் பட்டம் பெறும் இனிய காட்சியை கண்டு கொண்டிருக்கும் துறை தலைவர்கள், தேர்வாணையர் அவர்கள், அரசு உதவிபெறா பாடங்களின் இயக்குனர் அவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அலுவலர்கள், சமுதாய பெருமக்கள், பெற்றோர்கள் ஆகியோரை வருக வருகவென நான் வரவேற்கிறோம். தேசிய தரமதிப்பீட்டு கல்விக்குழுவால் 3ஆம் சுற்றில் 3.40 மதிப்பெற்றுடன் ஏ என்னும் உயர்ந்த தர மதிப்பீட்டுடன் நம் கல்லூரி ஜொலித்து கொண்டிருக்கிறது. அரங்கம் நிறைந்த அமர்ந்திருக்கும் எனதருமை மாணவ மாணவியரே, உங்களை வருக வருகவென வரவேற்று வாழ்த்துகிறேன். நீங்கள் பட்டம் பெறும் அரிய காட்சியை காண வந்துள்ள பெற்றோரை வரவேற்கிறேன். ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்ற வரிகளுக்கு ஏற்ப பட்டம் பெற்று சான்றோனாக இன்று உருப்பெறும் உங்கள் பிள்ளைகளின் மகிழ்வான வாழ்வுக்கு நீங்கள் சிறப்பான வழிகாட்டுங்கள். வாழ்வின் வெற்றி நேர்மையோடும் லட்சியத்தோடும் வாழ்வதில் உள்ளது என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். என் இறைவனே, நீ எனக்கு ஞானத்தை அருள் புரிந்து நல்லோர்களுடன் என்னை சேர்ப்பாயாக என்ற வேண்டுதலோடு அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம். நான் கல்லூரி ஆட்சிக்குழுவினுடைய செயலாளர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். கருணை கடலாகிய அன்பின் வடிவாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் சொல்லி இம்மையும் மறுமையும் பேரிலங்கிய சதக்கத்துல்லா செம்மலர் அடியேண்டும் என்னுடைய சிந்தையிலே இருத்தி தொடங்குகின்றேன். பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து தன்னுடைய அழகிய திருக்கரங்களினால் பட்டமளிப்பு செய்து பட்டமளிப்பினுடைய பேருரையை நிகழ்த்த இருக்கின்ற நம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் இணை இல்லாத துணைவேந்தர் அவர்களே, நம் கல்லூரியுடைய ஆட்சிக்குழுவின் தலைவர் அவர்களே, ஆட்சிக்குழுவினுடைய அந்த உறுப்பினர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அலுவலக அன்பர்களே, இங்கே பட்டங்கள் இருக்கின்ற இளம் பட்டதாரிகளே, இந்த பட்டம் பெறுவதை பார்க்க வந்திருக்கின்ற பெற்றோர்களே, உற்றோர்களே, அன்பர்களே, மேடையிலே இருக்கின்ற துறை தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக.
பாங்கான முறையிலே இந்த பட்டமளிப்பு விழா நடைபெறுவதும் அதற்கு வாஞ்சியான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் நான் உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கிறேன். துணைவேந்தர் அவர்களை கல்லூரிகளினுடைய சார்பாக, நிர்வாகங்கள் சார்பாக, மரியாதையுடைய நிமித்தமாக அவர்களை பதவியேற்ற பின்பு சந்திப்பதற்காக சென்றிருந்தோம். அதில் நானும் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தேன். அப்பொழுதே அவர்களிடத்தில் நம்முடைய கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு நீங்கள் தான் வருகை தர வேண்டும் என்று அன்பான அழைப்பை விடுத்தேன். அந்த அழைப்பினை ஏற்று இன்றைக்கு அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது மெத்த மகிழ்ச்சியாகவும் மெத்த பெருமையாகவும் இருக்கின்றது. அவருக்கு உளமார்ந்த நன்றியை நான் உறுத்தாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு இங்கே பட்டங்களையெல்லாம் வழங்கிவிட்டு இன்னும் அவர்கள் காயல் பட்டணத்தில் இருக்கின்ற வாகோ வஜிகா மகளிர் கல்லூரிக்கும் பட்டமளிப்பு விழாவிற்கு செல்லுகின்றார். ஒரு வகையிலே அந்த கல்லூரியினுடைய நிறுவனர் அல்ஹாஜ் சையத் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் நம்முடைய கல்லூரியினுடைய ஆட்சி குழுவினுடைய உறுப்பினராக செயல்படுகின்றார். ஆகவே இன்றைக்கு 2 வகையிலே நீங்கள் மகிழ்ச்சியை தந்திருக்கின்றீர்கள். இந்த கல்லூரியின் சார்பாக மகிழ்ச்சி. வாவு வஜிகா கல்லூரி நம்முடைய கல்லூரி தான், அங்கேயும் இன்றைக்கு செல்கின்றீர்கள் என்று பார்த்து மகிழ்ச்சியை தெரிவித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னும் ஒரு கல்லூரிக்கு செல்கிறேன் பட்டமளிப்பு விழாவிற்கு என்று சொன்னார். நீங்கள் ஒரே கல்லிலே 3 மாங்காய் எடுத்து விட்டீர்கள். இந்த பட்டமளிப்பு விழாவிற்கான இளம் அரங்கம் நிரம்பி வழிகின்றது. இந்த மதில் சுவர்களை எல்லாம் எடுத்துவிட்டு அதற்கு பின்னாலும் மாணவ பட்டமளிக்கின்ற செல்வங்கள் இருக்கின்றார்கள். ஒரு வகையிலே நம் கல்லூரியினுடைய விழாக்கள் ஒரே இந்த விழாவாகவும் பட்டமளிப்பு விழாவாகவும், அடுத்து கல்லூரி ஆண்டு விழாவாகவும், அடுத்து மாணவர்களுடைய பேரவையினுடைய நிறைவு விழாவாகவும் முப்பெரும் விழாக்கள் நம் கல்லூரியிலே இதே பந்தலிலே நடைபெறிருப்பதை பார்த்து நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வரும் பேராசிரியர் பெருமக்களும் ஒரே கல்லில் 3 மாங்காயை அடித்து விட்டது போல நான் உணர்கின்றேன். இன்றைக்கு பட்டம் பெறுகின்ற உங்கள் அனைவரையும் பாசத்தோடு வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய கல்வி சிறுபான்மை சமூகத்தவர்கள் ஆகிய நாம் தொடங்கினாலும் இந்த கல்லூரியிலே பெரும்பான்மையாக சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்களும் பாங்கான முறையிலே பயின்று வருகின்றார். இன்றைக்கு தரக்கட்டுப்பாட்டில் நாம் A கிரேடு பெற்று தருகின்றோம். அதற்காக பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த தரக்கட்டுப்பாடை அடுத்து ஆற்றல் சால் கல்லூரியாக திகழ வேண்டும். அதற்கான டில்லியில் இருக்கின்ற UGC அமைப்பு நமது முதல்வர் அவர்களை அழைத்து நேர்காணல் கண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் அனைவருடைய ஆசையுடனும் நாம் ஆற்றல் சால் கல்லூரியாக மிளர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. துணைவேந்தர் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது சொன்னார்கள், அவர்கள் 5 ஆண்டு ஜப்பானில் இருந்திருக்கிறார்கள். அங்கே நுணுக்கமான இயற்பியல் கலை நுணுக்கங்களை எல்லாம் கொண்டு செயல்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர்கள் பணியாற்றிய பொழுது, துறை தலைவராக இருந்த பொழுது அங்கே இருக்கின்ற மாணவர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களுக்கு சென்று ஒரு செமஸ்டரை படிக்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டவர்கள் தான். அப்படி செயல்பட்டதை அவர் கூறிக்கொண்டிருந்த பொழுது நான் கூறினேன்,
என்னுடைய பேரன் தானிஷ் ரப்பானி அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியிலே பொறியியல் படித்து கொண்டிருக்கின்ற வேளையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாரிஸில் பிரான்சில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் 6 மாதம் ஒரு செமஸ்டர் அங்கேயே பயின்று வந்தார்கள் என்று சொன்னேன். அவர்கள் வித்திட்டது இன்றைக்கு முளைத்து செடியாக இருக்கின்றது. இது நம்முடைய கல்லூரியையும் கேட்டுக்கொண்டார்கள். பிற பல்கலைக்கழகங்களோடு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடும் ஒரு தொடர்புகள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தித்திக்கும் திருமறையிலே இறைவன் கூறுகின்றான், உஹ்ருஜ்னி பில் உலுமாத்தி இளன் நூர், இருளில் இருந்து ஒளியின் பக்கம் என்னை ஆக்குவாயாக என்பதாக இந்த திருக்குர்ஆனுடைய தித்திக்கும் திருவசனம் நினைவு கூறத்தக்கது. அதே போலவே விவிலியத்தில் ஒரு வாசகம் வருகிறது, ஓ லார்ட் கைண்ட்லி லீடஸ் அன்டு லைட் ஃப்ரம் டார்க்னஸ். விரலை அகற்றி அக ஒளியை அருள் ஒளியை நிரப்புவாயாக என்பதாக விவிலியம் சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் காயத்ரி ஜபத்திலே கூற கடைசி வாசகங்கள் தியோயோரம் பிரசோதயாத் என்பதாக இருக்கிறது. இந்த ஒளியை மென்மேலும் எங்களுக்கு பிரகாசிக்க செய்வாயாக என்று பட்டம் பெறுகின்ற மாணவ செல்வங்களே, என்னுடைய கல்லூரியிலே உங்களுக்கு ஒரு சிறு ஒளியை ஏற்படுத்தியிருக்கிறோம். இனிதான் நீங்கள் அந்த ஒளியை பெருக்க வேண்டும். சிறந்த செல்வங்களாக இந்த நாட்டுக்கு நல்லவர்களாக வீட்டுக்கு உகந்தவர்களாக வர வேண்டும். மென்மேலும் இந்த ஒளியை பெருக்கி நீங்கள் செய்ய வேண்டும். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலிலே பெண்கள் நடத்த வேண்டும் என்று சொல்வது போல இன்றைக்கு பெண்மணிகள் இங்கே நிறைய பாடங்கள் பட்டங்களை பெறுகின்றது. பார்ப்பதற்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. துணைவேந்தர் அவர்களை சந்தித்த பொழுது நிர்வாகிகளுடைய கல்லூரி நிர்வாகிகளுடைய சார்பிலே ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்கள் விடுத்தோம். கல்லூரி நிர்வாக செயலர்களையும் கல்லூரியினுடைய முதல்வர்களையும் அழைத்து ஒரு கலந்துரையாடல் நீங்கள் புரிய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்தோம். அதனை செவிமடுத்து அவர்கள் இந்த மாதத்திலேயே 6ஆம் தேதி பிற்பகல் எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் இந்த சிறப்பான பணியை செய்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் இதற்கு முன்பு இருந்தவர்களிடத்தில் கூட எவ்வளவோ வேண்டி கேட்டுக்கொண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு கல்லூரி முதல்வர்கள் கல்லூரி செயலர்கள் ஒரு கலந்துரையாடல் புரிபவையானால் பல்கலைக்கழகம் என்ன எதிர்பார்க்கிறது கல்லூரிகளுக்கு என்று தெரிந்து கொள்ளலாம். பல்கலைக்கழகத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கலந்து முடிவெடுத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நம்முடைய வேண்டுகோளையும் ஏற்று செயல்பட்டிருக்கிறார்கள். குறித்த நேரத்தில் இந்த விழா நடைபெற வேண்டி இருக்கின்றது. நம்முடைய துணைவேந்தர் வந்தவுடன் கூறினார்கள், நான் 5 நிமிடங்கள் தான் தாமதமாக வந்து விட்டேன் என்று. என்றாலும் சரி, நீங்கள் வருகை தந்ததே எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பட்டமளிப்பு விழா இங்கே நடைபெறும். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பாசத்தோடு வாழ்த்தி இன்றைக்கு தருகிற இந்த பட்டத்தை வைத்து இன்னும் மேலும் பெரிய பட்டங்களை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டு, இனி இந்த சிறந்தவர்கள் இந்த பட்டத்தை நீங்கள் பெற்று திகழ வேண்டும் என்று கேட்டு என்னுடைய வாழ்த்துணையை நிறைவு செய்து கொள்கின்றேன். ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். விழாவின் சிறப்பு விருந்தினர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் கி பாஸ்கர் அவர்களை பட்டம் பெறும் விழா பெருரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன். Respected Secretary of the College Management, the President, Treasurer, members of the Management Committee, the Principal of the institution, Dr. Muhammad Sadiq, faculty members, distinguished invitees, my dear graduates, proud parents, press, media, ladies and gentlemen, good morning to all of you.
Today is a special day. You all assembled here by a shared sense of pride in achievement. It is a celebration of the culmination of 2 or 3 years of your hard work and study. It is an occasion that you will remember fondly for the rest of your life. It is also an important day for the parents, family members, and friends of the graduates. Therefore, today is also a celebration for those who have contributed, particularly the parents, friends, and teachers who are part of your achievement and all are proud of it. The role of institution is great in shaping the students, and from the principal and the management, I understand this institution has been striving hard to bring the standard of education into very great height. I am happy to note that the achievements of these institutions are long list. Though the institution has been founded way back to 1971, the college has undergone more than 44 years with many tremendous changes. Just to name few, today it is one of the best autonomous college under the Manoன்மணி Sundarnar University. It has a re-accreditation. For the third time also, it got the A grade with a CGPA of 3.40 by the assessment of the NAAC committee. And there are about 12 colleges which went for re-accreditation, and I am happy to note that this institution stood second place among all 12 colleges under the university. I am also happy to note this college has applied for college with potential for excellence from UGC under Manoன்மணி Sundarnar University. As our secretary also mentioned, they have invited the principal for the meeting in New Delhi, and this shows that the quality of education, the quality of infrastructure the institution has. I am sure that you all received a good education, whatever the best practices which are supposed to be followed under the curriculum of Manoன்மணி Sundarnar University. In addition to those things, the institution is also planning to introduce new courses in the forthcoming academic years. The increase in number of courses and other advancement also the testimony to the success and quality of this institution. The institution has followed the modern system of electronic voting system. This is first time I am hearing that in an education institution the electronic voting system is followed. I know that in many private colleges there is nothing like voting and nothing like the elections and office bearers. I am extremely happy that you are following this, and we would like to also follow on similar line in the university campus also. I think that is the kind of freedom the students have been enjoying over a period of time in these great institutions. Though you use the electronic voting system in the college to elect your the college representative, the student representative and student body members, on this occasion I am also urging every one of you, don't forget to go to the booth to cast your valuable vote, because which is very, very important. As you all know, we are one of the greatest democratic country and largest democratic country. If you want to claim a largest democratic country, and the voting percentage should be also close to 100%. And if you vote 100%, then only the leader which you are intent to rule the state, which you are intent to deliver the good things for the society will happen. Therefore, don't forget, do remember and encourage your parents and neighborhood to go to the polling station and cast your vote. And particularly the women should go. I strongly believe that if women in your family urge the family members to go to the polling station, I am sure that that polling booth will have 100%. And every one of you should do the job. And this is also one of your duty under the Constitution of India. With respect to the institution, and I also had that the Autonomy Review Committee visited this college in December 2012 for granting extension of autonomy for the further period of 6 years. This institution has been implementing
certain healthy practices like conducting awareness programs, monthly assemblies, conducting weekly moral and religious classes, earn while you learn, and self-help scheme, all for the benefit of the student. The students and alumni maintain good association, which is also witnessed that in the governing body, in the governing council, the alumni members are also the part of the governing council. That shows that the kind of the association, the institution trying to keep the alumni. And after graduating, you are all also the distinguished alumni of this great institution and try to be members of this alumni association. And I am also happy to note that this institution gives award as a distinguished alumni award. I think that award also waiting for you, and it is. I am also happy to note that the departments like Commerce, History, Computer Science, English are also affiliated as a upgraded research center. Therefore, this is very interesting and important also to note that the education institutions not only just disseminating the teaching through textbook, but they should also conduct research. Wherever there is a research, the excellence in education will be always very high. If the teacher participates in the research, that teacher alone can deliver a good education, a good knowledge, because the research alone bring the updated knowledge and technology, what is happening in the rest of the world, that can be very well imparted to you. I am very happy that this institution is also having the good practices of conducting the research programs. I am also happy to witness the effort of this great institution in facilitating things to its student. As I understand, as I said, the college was started in 1971 and it's planning to celebrate the Golden Jubilee year also in 2020. And while recognizing the contributions of this institution to the nation, the specific mention must be made at this juncture. I heard that there are about 3 IAS officers who graduated from this institution or working for this country. I am sure that in the near future, some of you also will join in the list in the administrative offices, because the administrative officer positions are very important. If you want to transform the society and you should become an administrative officer, you should become a political leader. Of course, if you become a researcher and if you become an engineer and if you become a great scientist, you also develop technology, you also develop other infrastructure things, but when it comes to the downtrodden in the life, these positions like the administrative, the Indian administrative officers, the civil servants are very important, the political leaders are very important. You also should not hesitate these kind of positions, because these positions will play a major role to transform the society, to eradicate many ill things happening in the society in terms of caste, religion and other kinds of things. It has been told in the past, receiving a degree resembles becoming a craftsman, but the second degree represents the status of master of craftsman, because in those days when you get a degree, you are qualified to build something. For example, when you say a craftsman, you must fit to do design, develop and deliver a product. But on the other hand, today most of you are receiving the education in the classroom, the textbook based education, the more theoretical based education, which is also very important, because through the textbook only you can understand the scientific spirit and scholarly approach to any problem which you face in life. But on the other hand, when you go to the society, when you enter into the new life, you see that whatever education you have learned through all these years may not be sufficient, and there are many challenges ahead, and you have to solve, you have to face those challenges with courage, and therefore you all should keep a continuous process of learning. Therefore, there is a good reason in calling these ceremonies like the graduation days as a commencement of exercises, because the graduation is not at the end. As I mentioned, it is just the beginning in your life. You are going to advance in life by what you are going to learn after you leave this institution. Because as I mentioned, the education doesn't stop after your graduation from college. It doesn't stop after you complete your degree. There is a lot more to come.
goals, challenges, and opportunities. What are you willing to spend your moral capital, your intellectual capital, and your sweat equity and pursuing outside the walls of this institution? The world is waiting for you to hammer, to make it into a better shape. Sail away from the safe harbor, catch the trade winds in your sails, and explore the discovered. As you know, the world is full of opportunity. You are all fortunate that you are living in an young India with a tremendous potential and also in a growing economy. The opportunities are enormous. At the same time, the challenges are also more. It is a competitive world. You have to conquer these challenges, and I am sure that you are all well trained in this great institution to face those challenges and conquer those challenges and then make successful in your life. I would like to remind you that acquiring wisdom is not something you do to do advance in life. It is a moral duty, because it is only through continuous learning that we can add to the vast knowledge of mankind. If we stop learning, the progress in all fields will stand still. A life oriented toward discovery is more rewarding than a monotonous way of life. Therefore, you young graduates should take a challenging life. I am also urging you, don't just look for an employment seeker, and you all should also become an entrepreneur. The entrepreneurship will create opportunities for the others to work and also to bring the nations into their greater heights. And my message to you is, in whatever you do it with happiness and best of your satisfaction, because this is very, very important. The happiness is very important, the satisfaction is very important. If you don't feel satisfied, if you don't feel happy, and your work will not progress and you will not progress. Therefore, it is always you have to do with happiness and do with your satisfaction. And in whatever you do, go the whole hope. I hope the Martin Luther King words would clarify it in a better way. He says, even if it falls you lot to be a street sweeper, go on out and sweep streets like Michelangelo's painted pictures. Sweep street like the Handel and Beethoven composed music. You know that the Beethoven is very well known, the music composers. Similarly, when you want to sweep even, you sweep streets like Shakespeare wrote poetry. Sweep streets so well that all the host of heaven and earth will have to pass and say, here lived a great street sweeper who swept his job well. What it says, the conclusion is, whatever you do, try to do your best. And then the others should not beat whatever you have done so far. That is the kind of goal you have to set in yourself, and also you have to try to achieve those goals in your life. Dear graduates, prepare for your new challenges waiting in the new chapter of life, and you should be ready to apply knowledge, skills, and values in practical life. So don't do what is convenient, do what is right, do what is needed, do what is important for the development of the society, do what is important for the development of the well-being of the downtrodden, because it is by acts and not by ideas that people live. Be good citizen of your village first, then your district, the nation, and the world. When you look at today, we are not belongs to just this particular region alone. Today we are talking about globalization. Every one of you, not the citizen of this country alone, you are all global citizen. The requirement in the global is very high. When you look at the Western countries, in most of the developed countries, there is an aging population. They do not know how to handle this aging population in the coming years. And you all have opportunities to conquer those challenges and to do service to those challenges and to work in those countries. Therefore, it is very, very important that you also learn the extracurricular skills, not only in your education, but also skills like the languages. And if you are good in language and you always feel you are part of the system. For example, if you know a French language, when you go to France, you feel like you are one among them. And if you go to Japan, if you learn a Japanese language, certainly you feel that you are part of Japanese. Because this is very, very important. You see that there are multinational companies, many companies in and around Chennai, in and around Thoothukudi, all over the country.
The many multinational companies are already there. They are trying to recruit many graduates. And if you have additional language skills, I am also sure that you will also get a greater opportunity to work in those countries, to serve those people, to make your own company in those countries. Because we have been witnessing that the Western people are investing in this country, and the days have gone today. Our Tatas and other companies are also investing in the rest of the world. I think you have very good future ahead. You have wonderful opportunities in the coming days. Be confident, and the success is yours. When you talk about the education, the educated differs from uneducated as much as the living differ from the dead, according to Aristotle. A graduate, you can become someone who is worthy of respect and someone who can pursue what you want irrespective of what others do. In short, I would say that someone is as special as you has the ability to create a beautiful world of tomorrow. This will happen only through hard work and your positive thinking. I would like to remind those who are all receiving these degrees today, the responsibilities you have to shoulder are many, as I have been mentioning for the last few minutes. You have to be socially useful, innovative, and multifaceted in your approach to make yourself, your families, and your nation to feel proud of you. The creation and application of new thoughts are the need of the hour. We have to contribute a lot for the welfare of this society. I am confident that the education should remain a constant part of in your life, so that you strive to upgrade your skills, acquire new knowledge, and improve your career and standard of life. I wish you all the very best in your pursuit and happiness. I congratulate all of you on this happiest and momentous occasion, which will be cherished by you in all along in your life. And I take this opportunity to thanking the management of this college and the principal for having invited me to greet you on this great occasion. Before concluding this, I would like to say in Tamil, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். உயர்வாக நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்களும் உயர்ந்தவர்களாகிறீர்கள். ஆகவே நீங்கள் நினைப்பதெல்லாம் உயர்ந்தவைகளாகவே நினைக்க வேண்டும். If somebody discourages, somebody talks negative things, don't encourage them, don't listen to them. And if somebody is talking about good things, listen to them. Because when you hear good things, it will give you a positive energy. When you have a positive energy, your attitude will change. When you work with a positive energy, you will achieve in your life. Your goals will be successful as long you keep the hard work and perseverance. Hard work, perseverance, as long as you keep the interpersonal relationship with your fellow members, and I am sure that you all will succeed in life. You have a great life ahead. Be confident, and you are going to much more happier than what you are today. With these few words, I wish you once again all the best. I congratulate all the graduates, those who are receiving degrees today. Thank you very much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.